வணக்கம் யுவாஸ். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா சிஎஸ்கே தண்ணி சிஎஸ்கே ட்ரெஸ் போட்டு பார்த்துருப்பீங்க. சிஎஸ்கே வர்சஸ் எல்எஸ்டி இன்னைக்கு மேட்ச் தான் இருந்துச்சு ஜெயிப்பாக்கல இப்போ மணி 3:00. ஸோ வேறு லெவல் மேட்ச் அப்படி சொன்னோம். சிஎஸ்கே வேறு லெவல் வெற்றி, செம்ம கம்பேக் அப்படி சொன்னோம். ஹேட்ரிக் ஆஃப் வின்ஸ், ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் ஒரு தரமான வெற்றி. 2020க்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் இந்த சீசன் தான் பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் வெற்றி அப்படி தான் சொன்னோம். ஒரு சூப்பரான ஒரு கம்பேக்கை கொடுத்துருக்காங்க. கம்பேக் சூப்பர் கிங்ஸ்னு அகைன் நிரூபிச்சிருக்காங்க அப்படி தான் சொன்னோம். வேறு லெவல் வெற்றி அப்படி தான் சொன்னோம். வேறு லெவல் வெற்றி. அண்டு இட்ஸ் ஓகே கம்ப்ளீட் மேட்ச். சிஎஸ்கே 11 மேட்ச் செஞ்சேன்னா குர்ஜந்தி சிங் வந்து பார்த்தீங்கன்னா வெளில அனுப்பிச்சிட்டு சிவன் துரை கொண்டு வந்தாங்க. அங்கே தான் மொத்தமான ஒரு தப்புங்க. சத்தியமாக அதை நான் பேசணும். நான் வந்து ரொம்ப மொத்தமான ஒரு டிசிஷனு. சிவன் துரைக்கு ஃபீல்டிங்கும் வரல, பவுலிங்கும் வரலன்னு தெரிஞ்சப்போ அவன் பேட்டிங் கூட ஏதோ ஆடல, பட் ஃபீல்டிங் பவுலிங் அந்தளவுக்கு இல்லை. அந்த எதுக்கு சிவன் துரை கொண்டு வந்தீங்க? குர்ஜந்தி கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் இன்றைக்கி மிஸ் ஆகிருக்கு சிஎஸ்கேல. அங்கே தான் சிஎஸ்கேக்கு இங்கே ஒரு பெரிய கஷ்டம் ஏற்பட்டுருக்கு. இது அடுத்த மேட்சஸில் ஒரு அஃபெக்ட் ஆகலாம் கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கி அது எஸ்கேப் தப்பிச்சிச்சு. ஆனால் அடுத்த மேட்சஸ் இப்போ எல்எஸ்டி எஸ்ஆர்ஹெச் டிடி 3 மேட்ச் இருக்குது. அது 3 மேட்ச்லேயும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது கொஞ்சம் பார்க்கணும் சிஎஸ்கே. ஓகே, ஸோ அதுதான் உண்மை. ஸோ குர்ஜந்தி சிங்கும் மேபி அடுத்த மேட்ச் கொண்டு வரணும் நான் சொல்லுவேன். ஷோன் டோவி இம்பாக்ட் பிளேயர் போட்டு தான் நல்லது, அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி தான் சொல்லுவேன் நான். ஓகே, டாஸ் பண்ணீங்கன்னா நம்ம சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் சேகர் வின் பண்ணி நாங்கள் ஃபஸ்ட்டு போலிங் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, எல்எஸ்டி என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ருத்ராஜ் தான் பேட்டிங் தான் அடிப்போம், ஸோ ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ப்ளஸ் எல்எஸ்டி பேட்டிங் வந்தாங்க. இங்கிலீஷ் அண்ட் மாஸ் ஓப்பன் பண்ணாங்க. இங்கிலீஷ் என்ன அடிங்க அப்பா, அடி பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் பவர் பிளே மொத்தம் அவர் கையில் தான் போட்டு கிழிச்சிட்டாரு. குறிப்பாக அகில் சினோலாம் போட்டு பாயிண்டாரு. அப்போ முக்கிய விஷயம் அடித்தார், அச்சு கம்போஜி எல்லாருமே அடிச்சிட்டாரு. அந்த மாதிரி பேட்டிங் அந்த பவர் பிளேயில் அவர் அச்சது தான் 91 வந்தாங்க எல்எஸ்டி. அந்த மாதிரி ஒரு காட்டினார். வேறு லெவல் பேட்டிங் அப்படின்னு தான் சொன்னோம். தரமான பேட்டிங் இன்னிங்ஸ் அப்படின்னு தான் சொன்னால் செம்மையாக இருந்தார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து மிச்சம் மஸ் அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் புரான் ஒன்றும் பஸ்ஸால் அவரும் அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் அவரும் 4 தான் ஆச்சாரு, நான் அவுட் ஆகிட்டாரு, ஸ்ட்ரகிள் ஆகிட்டாரு. அப்புறம் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டாரு. அப்புறம் 83 ரனுக்கு அதாவது பேட்டிங் என்ன அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரகுவன் ஷோட்டு போய் கொண்டாங்க. அவர் பெருசாக நல்லா அவரும் அவுட் ஆகிட்டாரு. அப்புறம் ஒரு சைடு சபாகர் மட்டும் ஒரு சூப்பராக ஒரு 43 ரன் ஆச்சு. ஸோ அப்புறம் அஸ்மத் ஒரு விக்கெட் விட்டார். ஸோ மொத்தமாக 203க்கு 8 அப்படின்ற மாதிரி எல்எஸ்டிக்கு வந்தாங்க. ஸோ சிஎஸ்கே போலிங்கில் இங்கே கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அடுத்த மேட்ச்சை சரி பண்ணுவாங்க நம்புவோம். ஓகே, ஸோ ஓகே, ஏன்னா சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா 104 சேஸ் பண்ணணும். பேட்டிங் ஆனாங்க ருத்ராஜ் சேகர், சது சாம்சன். ருத்ராஜ் சேகர் சூப்பராக இருந்தார். அண்ட் சது சாம்சன் செம்ம ஸ்டார்ட் பண்ணார். 28க்கு அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்தால் விநாயக் அப்படின்ற மாதிரி உருவில் பட்டேல் என்ன பேட்டிங்க அடினா அப்படி அடி போட்டு பொலண்டாரு. குறிப்பாக ஷமியோட குறிப்பாக ஆவேஷ் கான்னா கிங் போலர் மேக்கர் அதெல்லாம் போட்டு கிழிச்சிட்டாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு 25 ரன் கொடுத்துட்டு அந்த ஒவ்வொரு வேற லெவல் பேட்டிங்கு. உருவில் பட்டேல் தாங்க அண்ணா பேட்டிங் அந்த ஜெயிச்சதுக்கு முக்கிய ரீசனு அவர் தான். இந்த ஸ்கோர் தான் சேஸ் பண்ண முக்கியமான உருவில் பட்டேல் அந்த மாதிரி பேட்டிங் நிறைய செம எக்ஸ்ப்ளோசிவ் சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் சொன்ன உருவில் பட்டேல் கிட்ட. இது வேறு லெவல். நான் சத்தியமாக எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு பேட்டிங் கொடுப்பாங்க. சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் சொன்னால் வேறு லெவலு. கண்டிப்பாக பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன். ஓகேவா? உருவில் பட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டாரு. அப்புறம் பண்ணார் ருத்ராஜ் சேகர் ஒரு 4 அப்படின்னு ஆச்சாரு. அப்புறம் பண்ணால் 40 அவுட் ஆகிட்டாரு. ஒரு சூப்பரான அடிக்காரு அப்படிதான் சொன்னோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவன் பிரபேஷ் ஸ்டார்டிங் 4 ஆச்சாரு, ஸ்ட்ரகிள் ஆகிட்டாரு, அவுட் ஆகிட்டாரு அப்படிதான் சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சர்மா அவரும் வந்தார். அவரும் ஒன்றும் பெரிய பிப்பாட்டிலாம் கிரியேட் பண்ணல. அதுவும் அதுக்கு அவுட் ஆகிட்டாரு. ரொம்ப ஸ்ட்ரகிள் இன்னிங்ஸ் தான் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்ச் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டாங்க சிஎஸ்கே பக்கம். வந்து எல்எஸ்டி கொஞ்சமாக வந்தாங்க. என்ன நடக்க போது சிஎஸ்கே முதல்ல இந்த மேட்ச்சை போட்டு விட்டாங்க பயந்தோம். பட் ஆனால் ஷியோன் டுபே அப்புறம் பிரசாந்த் வீட் அந்த மேட்ச்சை கேம் முடிச்சிட்டாங்க. பிரசாந்த் வீட் வந்து 6 தான் பக்கம் ஆச்சாரு. ஸோ பிரசாந்த் வீடும் ஷியோன் டுபே மேட்சை முடிச்சிட்டாங்க. சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் வித்தியாசத்தில் எல்எஸ்டியை மொட்டக்கி எல்எஸ்டியை அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட்டை அனுப்பி விட்டு சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டில் சான்சஸ் இருக்குது நம்ம ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இன்னும் நமக்கு சான்சஸ் இருக்குது மகளே. இன்னும் 2 மேட்ச் நம்ம ஜெயிக்கணும். கண்டிப்பாக ஜெயிச்சிட்டாங்கன்னா கன்ஃபார்ம் குவாலிஃபை ஆகிடலாம். அந்த மாற்ற காட்டில் நம்ம ஜெயிக்கிற போட்டுனா மற்றவங்க விட்டு நம்ம ஜெயிக்கிற போட்டுனா இப்போ நம்ம பிளே ஆஃப்ஸ் கையில் இருக்குது. ஸோ இன்னும் 2 மேட்ச் சிஎஸ்கேக்கு கையில் இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். வேறு லெவல் ஹேட்ரிக் ஆஃப் வின்ஸ் அப்படி தான் சொன்னால் 180 சேஸை நம்ம பிரேக் பண்ணுவாங்கன்னு வேறு லெவலு. நான் எனக்கு எதிர்பார்த்தேன் 180 சேஸை ரெக்கார்டு இன்றைக்கி அடிக்கிறோம் மொட்டக்கிறோன்னு. அதுதான் நடந்துருக்கு. வேறு லெவலு மொட்டக்கிக்காங்க சிஎஸ்கே அப்படி தான் சொன்னோம். 180 சேஸை பிரேக் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே. 1919 அப்புறம் 180 5 வருஷம் கழிச்சு 180 இந்த ஸ்கோரை பிரேக் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே. 100+ ஸ்கோரும் பிரேக் பண்ணிட்டாங்க, சேஸ் பண்ணிட்டாங்க. இந்த அடி பண்ணதுக்கப்புறம் இந்த 208
200+ ஸ்கோரை சேஸ் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே. வேறு லெவல் வெற்றி சிஎஸ்கேக்கு, வேறு லெவல் சூப்பரான வெற்றி. இன்னும் ஸ்டில் சான்சஸ் இருக்குது, என்ன இருக்க போய் வெயிட் பண்ணி பார்ப்போம். உவில் பட்டியல் நான் கண்டிப்பாக நாளைக்கு நான் பற்றி தனியாக பேசுறதுக்கு ஒரு வீடியோ வரும், அதெல்லாம் பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சா எஸ்எஸ்ஆர்கிட்டோ சிம்பிள் டாபிக் வேறு சந்திக்கிறேன். அண்ட் எல்லாம் சேஃபாக இருங்க. அண்டு நன்றி.